பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பூச்சி போன்ற உங்களை புதிய எந்திரமாக்குகிறார். ஆதார வசனம் ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். தேவ வல்லமை பெற்றவர்களே, நாம் தான் இந்த யாக்கோபு என்னும் பூச்சி, நாம் தான் இஸ்ரவேலின் சிறு கூட்டம். நம்மை மூட்டைப்பூச்சியைப் போல நசிக்க விடலாம் என்று வெளியே இருக்கிற மக்கள் நினைக்கிறார்கள். நசுக்க வரும்போது தான் அவர்களுக்கு புரிகிறது, ஐயோ இவர்கள் பூச்சி அல்ல, அசாத்திய பலம் கொண்டவர்கள் என்று. இது இவர்களின் பலம் அல்ல, ஏதோ ஒரு தெய்வீக வல்லமை இவர்களுக்குள் இருக்கிறது, மேல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இது உலகம் முழுவதும் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு நடக்கிறது. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. என்னாகும் 13:33. அதுக்கு மேல் கொண்டு நீங்கள் படிக்கலாம். 13ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு தெரிந்தது தான். மோசே 12 பேர்களை ஒரு கோத்திரத்தை, இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி, நீங்கள் போய் கானான் தேசத்தை பார்த்து விட்டு வாருங்கள், அது எப்படிப்பட்ட தேசம் என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். அங்கே இருக்க சில கனிகளை கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். போய் 40 நாட்கள் அலைந்து திரிந்து விட்டு பின் கனிகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதில் 10 பேர் நெகட்டிவாக பேசுகிறார்கள், துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். காலேபு யோசுவா மட்டும் நற்செய்தியை சொல்கிறார். இது உங்களுக்கு தெரிந்தது தான். அந்த 10 பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஐயோ அங்கே பெரிய பெரிய கட்டடம், பெரிய பெரிய உயரமான இருக்கிறது, அங்கே இருக்கிற மக்களும் ராட்சசமாக இருக்கிறாங்க, அவங்க கண்களுக்கு நாம் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்ம கண்களுக்கு எங்களுக்கும் அப்படித்தான் தெரிஞ்சுது, நாங்கள் ஒரு வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கிறோம் என்று தங்களை தாழ்த்தி கொண்டார்கள், பயந்தார்கள். யோசேப்பு காலேபு மட்டும் பார்த்ததெல்லாம் ஒன்றே தான், 12 பேரும் ஒரே காட்சி தான் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த 2 பேருக்கு மட்டும் வித்தியாசமாக தென்பட்டது. கர்த்தர் தானே வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று. அவர் யுத்தம் செய்து கொள்ள மாட்டாரா, அவர் பார்த்து கொள்வார் என்று தங்களோடு கர்த்தரை இணைத்து கொண்டு பார்த்தார்கள். அவர்கள் 2 பேரும் சொன்னார்கள், உடனே போய் சுதந்திரிக்கலாம், எளிதாக சுதந்திரிக்கலாம் என்றார்கள். அவர்கள் மட்டும்தான் சுதந்திரிக்க போனார்கள், மற்றவர்களாம் வழியில் பிறந்தவர்கள். அப்படி இவர்கள் தாங்களே இஸ்ரவேலர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். ஐயோ நம்ம வெட்டுக்கிளி ஒன்றுமே இல்லை அவங்கள பார்க்கும்போது என்று. அவர்கள் நம்மை பற்றி இப்படி நினைக்கவும் கூடாதபடிக்கு நம்முடைய பேச்சு செயல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மளை பார்த்து இப்படி நினைக்கக்கூடாது, இது புழு, பூச்சி, குப்பை என்று யாரும் சொல்லவும் கூடாது. இப்படிப்பட்ட தாழ்மையை கர்த்தரின் முன்பாக இருக்க வேண்டிய வழியே, மற்றபடி எங்கு எந்த எண்ணம் வரக்கூடாது. இந்த பூச்சியாக நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்கிறார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறார். நான் உனக்கு ஞானமாய் விளங்குகிறேன், எங்கு எதை எப்படி பேச வேண்டும் என்று கலங்காதே, முன்னமே யோசிக்காதே, அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள் வாயில் சரியான வார்த்தை வைப்பார் என்கிறார். லூக்கா 12:12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இவ்வளோ பெரிய அதிகாரிடம் எப்படி பேசுவது என்று யோசிக்க வேண்டாம். நான் திக்கமாயும் மந்த நாவு உள்ளவன் என்று சொன்னான் மோசே. யாத்திராகமம் 4:10. ஆண்டவரிடம் வாதாடுகிறான் கர்த்தரிடம், நான் போக மாட்டேன், எனக்கு நான் பேச வராது என்று. தேவனோடு தன் இயலாமையை சொல்லும்போது, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டும், உனக்கு போதிப்பேன் என்றார். அப்படியே செய்தார் அல்லவா? பார்வோன் நிற்க வைத்தார் அல்லவா? ஜெயிக்க வைத்தார் அல்லவா? அதுதான் அன்று மோசேக்கு செய்தவர் இன்று ஏன் நமக்கு செய்ய மாட்டார்? அப்படியே நீங்களும் ஜெயிப்பீர்கள் இதை நம்பினால். நீங்களாகவே ஒரு கான்வர்சேஷனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இப்படி கேட்டால் அப்படி சொல்லணும், அப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் என்று சுயத்தில் தயார் செய்து கொண்டு போவீர்கள் என்றால் எதிராளி இப்படியும் அப்படியும் பேச மாட்டான். நீங்கள் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் கேட்பான். உங்கள் சுயத்தில் போகும் பொழுது அந்த இடத்தில் உங்கள் சுயம் வெட்கப்படும். நீங்கள் கர்த்தரையே சார்ந்து, ஆவியானவரையே சார்ந்து, ஆவியின் பலத்தால் போய் எதிரியின் முன் நின்றால் எதிரி திக்குமுக்காடி போவான். ஏனென்றால் அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும், அவனால் ஒன்று பேச முடியாது. ஆனால் இவன் நமக்கு கீழே வேலை செய்கிறவன் தானே, எங்கே இருந்து இத்தனை ஞானம், இவ்வளோ பலம் என்று அவன் யோசிப்பான், எதிரி வெட்கப்படுவான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவுடைய ஞானம் செயலையெல்லாம் பார்த்து பரிசேயர்கள், மூப்பர்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள். எப்படி? தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவங்க சகோதரிகள் நம்மளோடு இருக்கிறார்கள் அல்லவா? இவனுக்கு எப்படி இத்தனை ஞானம் வந்தது என்று கேட்கிறார்கள். அவர்களால் முடியவில்லை, நம்ப முடியவில்லை.
அப்படித்தான் சகரியா 4:6 ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பலம் ஒன்று மேலே பராக்கிரம் ஒன்று மேலே என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றும். நாம் பூச்சி என்று வெளியில் இருக்கிறவர்கள் நினைக்கலாம், நம்மை நடத்தலாம், நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து, நம்முடைய டிகிரியை பார்த்து, நம்முடைய குடும்ப அந்தஸ்தை பார்த்து இது ஒரு பூச்சி மாதிரி, புழு மாதிரி, குப்பை மாதிரி என்று நினைக்கலாம். ஆனால் பிசாசு, நம்முடைய பொதுவான எதிரியான சாத்தான், ஒரு நாளும் அவன் அப்படி நினைப்பதில்லை. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியும். நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, நம்முடைய பலவீனம் பலம் எல்லாம் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் நம்மோடு போராடுகிறான். நம்ம விளத்தல்ல போராடுகிறான், ஒன்றை விட்டு மற்றொன்றை கையில் எடுக்கிறான். அவனுக்கு தெரியும் நாம் பூச்சி அல்ல, புழு அல்ல என்பது. தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பது. அதனால தான் தேவனை விட்டு பிரிக்கவே பார்ப்பான். ஜெபிக்க விடாமல், வேதம் வாசிக்க விடாமல், பாட விடாமல், துதிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல். ஏன் அப்படி செய்கிறான்? அதுதான் பலன் என்பது அவனுக்கு தெரியும், நமக்கு தெரிவதில்லை. வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, துதி செய்வது, நேரமே இல்லாவிட்டால் கூட ஆராதனை செய்வது, துதி செய்வது, ஸ்தோத்திரம் செய்வது நம்முடைய பலம். அது பிசாசுக்கு தெரியும். அதனால தான் நம்ம அதில் கையில் வைக்கிறான். சபைக்கு போக விடாமல் தடுக்கிறான். ஏன்? நம்முடைய பலத்தை தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக. பின் நம்மளை எளிதாக அவன் ஜெயித்து விடுவான். நம்முடைய பலவீனம் பலன் பிசாசு நன்றாக அறிவான். நம்முடைய பலவீனம் பற்றி ஆண்டவரிடத்தில் மாத்திரமே பேச வேண்டும். எந்த மனிதனுடைய பலவீனத்தை குறித்து பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தில் உண்மையாகவே சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், மனிதரிடம் சொல்லக்கூடாது, தெய்வத்திடம் மட்டும்தான் பேச வேண்டும். விடுதலை கொடுத்து பலவானா நம்மளை மாற்றுவார். அந்தந்த பலவீனம் உள்ள விஷயத்தில் யாரிடம் பேசக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், நீ பலவானாய் இருக்கும்போது, பலவீனனாய் இருக்கும் போதே நீ பலவானாய் இருக்கிறாய் என்று. அது எப்படி? நாமளே பலவீனம், அதில் எப்படி பலவானாக இருக்க முடியும்? ஆவியானவர் இருக்கிறார், அவர் பலப்படுத்துவார், அவர் விடுதலை தருவார், நடக்க வேண்டிய காரியத்தை சொல்வார், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார், நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார். இஸ்ரவேல் கோத்திரங்களே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று நான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 105:37. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்தது தான், தாவீதுக்கும் கோலியாத்துக்குள்ள சம்பாஷணை. இவன் தாவீது போகிறான். அந்த சின்ன தாவீதை கோலியாத் எப்படி விமர்சிக்கிறான்? கோலியாத் இவனை பார்க்குற, என்னடா பூச்சி மாதிரி புழு மாதிரி வந்துட்டு இவன் யாரடா, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்று பார்க்குறான். அதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42 பார்க்கலாம். அது முழுவதும் வாசிக்க நேரமில்லை, அதனுடைய சுருக்கத்தை மட்டும் அசட்டை பண்ணுகிறான். தாவீதை சபிக்கிறான். இந்த 44ஆம் வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். பின்னும் அந்த பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்கிறான். நீ தடியை பிடித்து கொண்டு வருகிறான், நான் நாயா என்று கேட்கிறான். தாவீது அதை பற்றி கவலையே படவில்லை, சட்டையே படவில்லை. அவனை ரூபத்தை பார்த்து பயப்படவில்லை, அவன் வைத்திருக்கிற அந்த பட்டயத்தை பார்த்து அவனை பயப்படவே இல்லை. தாவீது எப்படி பதில் சொல்கிறான் என்று பாருங்கள். அது 45-47 வரை, அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-47 வரை வாசித்து பாருங்கள். வீரம் வராதவர்களுக்கு கூட வீரம் வரும். அப்படி பேசுகிறான் அவன். அவன் கர்த்தரின் பலத்தில் நின்றான். ஒன்றே ஒரு வசனத்தை வாசித்து காட்டு, 47வது வசனத்தை. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்தாரே, அவன் என்ன சொன்னானே அப்படியே நடந்ததே. அதுதான் பூச்சியை யந்திரமாக்குவது. பூச்சியாக இருக்கலாம், சிறுபையனாக இருக்க, யாரும் மதிக்கலை. ஐயோ, இவன் போய் எப்படி கோலியாத்த 40 நாளுக்கு ஒரு பெரிய படையே ஒதுங்கி இருக்குது, இவன் நான் சாதிக்கிறேங்கிறான். யாரும் விடலை. எப்படியோ வந்தான், கர்த்தர் உதவிஸ்தாக். அவன் தெளிவாக இருந்தான், இது நான் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, அவ்வளவுதான். நாமும் அப்படித்தான் நினைக்கணும். நான் பூச்சி தான், புழு தான், எனக்கு ஒன்றும் தெரியாது தான், ஆனால் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் அவருடையது, அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அப்படியே நீங்கள் போக வேண்டும். நீங்கள் தனியாக நின்றாலும் தனித்து நிற்கவில்லை. கர்த்தர் உங்களோடு 24 மணி நேரம் மூச்சை காட்டிலும் அருகில் இருக்கிறார் என்பதை சிந்தனையில் பசுமரத்தை ஆடி போல் பாய்ச்சி கொள்ள வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும். இப்படி இருப்பதனால்தான் இருப்பவர்களுக்குத்தான் அவர் துணை. சரி, துணை நிற்கிறேன் என்கிறவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15-20 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது புரிய அவர் என்ன செய்கிறார் என்று. இந்த பூச்சி புழு என்பதை முதல் நம்ம எண்ணத்திலிருந்து எடுத்து விடுகிறார். அதனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் குன்று மலைகளை நீ யந்திரமாக்குவேன், நீ மலைகளை நொறுக்குவாய், நான் அல்ல நீயே நொறுக்குவாய் என்கிறார். நான் உன்னை யந்திரமாக்குவேன், உன் வாயில் வார்த்தை வைப்பேன், உன்னை நான் மேன்மைக்குள் ஆக்குவேன். தேடி படித்து பாருங்கள், அவர் சொல்வதை எல்லாம் பாருங்கள். உன்னை கைவிட மாட்டேன்.
பள்ளத்தாக்கில் நடுவே உனக்கு நான் நீரூற்றை உண்டாக்குவேன். அப்படி ஏராளமான காரியங்கள் சொல்கிறார். அதனால தான் துணை நிற்கிற கையை கட்டி நிற்க மாட்டார். நம்மளை கொண்டே செய்ய வைப்பார், நம் வாயை கொண்டே பேச வைப்பார். அதுதானே தாவீதின் காரியத்தில் நடந்தது. அப்படி அவர் செய்ய வைப்பார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை உள்வாங்கி அப்படியே அதை நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும். வார்த்தை பெற்றவன் வலிமை பெற்றவன். இவனை தோற்கடிக்க எவராலும் முடியாது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசித்து பாருங்கள். அவன் தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாவாய், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், இயேசு என்று பேரிடுவாயா? ஐயோ, நான் ஆணை அறியேனே என்கிறார். நல்லா கேள்விதான், சந்தேகம்தான். அவன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடும், நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாய் என்று சொல்கிறார். அவளுக்கு அப்புறம் தேவதூதன் சொல்லுகிறான், சுருக்கமாக நான் சொல்கிறேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, போ என்று சொன்னவுடனே உன் வார்த்தையின்படி ஆக கடவுது என்றால் அப்பவே கன்சீவ் ஆனார். அது எப்படி என்று எலிசபெத் லூக்கா 1:42, 43 வாசித்து பாருங்கள். இவள் போனவுடனே எலிசபெத் வாழ்த்துகிறாள், ஆவியானவருடைய நிரம்ப பெற்று வாழ்த்துகிறாள். அப்போதான் தெரிவு கன்சீவ் ஆகிவிட்டாள் என்று. என் ஆண்டவருடைய தாயார் இடத்தில் வந்தது என்ன என்று கேட்கிறார். கர்த்தர் மாறாதவர். இன்றும் என்றும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதுதான் மேட்டர். நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், அந்த நினைப்பு பிரகாரம் தான் நம்ம நடந்து கொள்வோம். அதைத்தானே நீதிமன்றம் 23:7 சொல்கிறது, அவன் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நீங்கள் நினைவிலே உங்களை சரி பண்ண வேண்டும். தாவீது சொல்கிறான் சங்கீதம் 18:29, உன் சேனைக்குள் பாய்ந்து செல்வன். பாய்ந்தானே. உங்களிடம் பணம், அந்தஸ்து, ஞானம், கூர்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தையும் கிறிஸ்துவ உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருப்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும், பேச வேண்டும். நான் தனியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் தனித்து இருக்கவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். தாவீது எப்படி பேசுகிறான் பாருங்கள். அப்படி நீங்கள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூச்சியை அவர் யந்திரமாக்க முடியும். எங்கே கொண்டு இந்த பூச்சியை நிறுத்துவார் என்று நினைக்கிறீர்களா, அங்கே நிறுத்துவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மண்ணாகிய அடியானை நீர் கையில் எடுக்கும்போது அடியான் மகிமை பெறுகிறேன். இனி நான் அல்ல, நீரே எனக்குள் வாழ்கிறீர். என்னுடைய அட்ரஸ் தான் உங்கள் அட்ரஸ். உங்கள் நாமத்தினாலே உலகத்தை ஜெயிப்பேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு சிந்தனை, என்னுடைய பேச்சு, செயல் எல்லாம் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் ஆவியானவரே செய்கிறார் என்று நான் அவரோடு இணைந்து கொள்கிறேன். அப்பொழுது சரியானதை மாத்திரம் செய்வேன். என் சுயத்தில் நான் செயல்பட மாட்டேன். நான் பூச்சிதான், ஆனால் தேவ பலத்தோடு நான் செயல்படும் பொழுது மலைகளை நொறுக்கும், குன்றுகளை நொறுக்கும் எந்திரமாக இருப்பேன். ஆம், நான் எந்திரம்தான், கர்த்தரின் கையில் உள்ள எந்திரம். ஆமேன். ஹல்லேலூயா.